குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸ் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் வரலாம். இது வந்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கும்போது யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் என்னென்னா, டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் கப்புள், state the principle of movement, state Newton's second law, how does an astronaut float in a space shuttle. இது வந்து என்னன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ். லீனியர் மொமெண்டம் பேஜ் நம்பர் 3 அதுக்கப்புறம் ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பேஜ் நம்பர் 3, ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேஜ் நம்பர் 7. அடுத்து fourth question, moment of force, page number 5, application of torque, page number 5, impulse, page number 7, example of Newton's third law, page number 7, Newton's universal law of gravitation, page number 8, acceleration due to gravity, page number 9, application of Newton's law of gravitation. இப்போ நான் கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ 2 மார்க்னா ஒரே பிரிவாக தான் இருக்கும். இப்போ 4 மார்க் கொஸ்டின்ஸ்னா 2 மார்க் மாதிரியே 2 பிரிவாக கொடுத்து கூட கேட்கலாம். 4 மார்க் ஒரு இது முழுசா கொடுத்து எழுதினாலும் ஓகே. சப்போஸ் வந்து 2 மார்க்ஸ் சேர்த்து 4 மார்க்காகவும் கேட்பாங்க. அதானா இப்போ 2 மார்க் 4 மார்க் கொஸ்டின்ஸ். இப்போ செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 2 ஆப்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்னெல்ஸ் லா. தேர்ட் கொஸ்டின் வந்து draw a ray diagram to show this image formed by the convex lens and the object is placed between f and 2f. இந்த தேர்ட் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் ஸ்னெல்ஸ் லாவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா. dispersion of light. Fifth question, Rayleigh's law of scattering. Sixth question, differentiate between convex and concave lens. What are the causes of myopia? Why does the sky appear in blue color? Next பார்க்க போகிறது additional questions, properties of light. வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ 4 மார்க் கேட்டாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். பேஜ் நம்பர் 17 இது வந்து புக் பேக் கொஸ்டின் கூட. lens and its type, பேஜ் நம்பர் 19, application of convex lens, பேஜ் நம்பர் 21. Fourth question, application of concave lens, பேஜ் நம்பர் 22. Fifth question, lens formula வச்சு அடிக்கடி வந்து ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து கார்டிசன் சைன் ஆஃப் கன்வென்ஷன், பேஜ் நம்பர் 22. பவர் ஆஃப் லென்ஸ், பேஜ் நம்பர் 23. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன், பேஜ் நம்பர் 24. யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், பேஜ் நம்பர் 26. 10th கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப், பேஜ் நம்பர் 27. 11th கொஸ்டின் அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப், பேஜ் நம்பர் 27. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலஸ்கோப், பேஜ் நம்பர் 27. இப்போ பார்க்க போகிறது தேர்ட் லெசன், யூனிட் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின், டிஃபைன் 1 கலோரி. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். தேர்ட் கொஸ்டின் வந்து ஸ்டேட் பாயில்ஸ் லா. ஃபோர்த் கொஸ்டின் ஸ்டேட் லா ஆஃப் வால்யூம், இல்லைனா இன்னொரு பேர் வந்து சார்லஸ் லா. இது வந்து புக் பேக்கில் வந்து ஸ்டேட் த லா ஆஃப் வால்யூம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சார்லஸ் லான்னு. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஐடியல் அண்ட் ரியல் கேஸ். நெக்ஸ்ட் அடிஷனல் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெம்பரேச்சர், பேஜ் நம்பர் 32. செகண்ட் கொஸ்டின் தெர்மல் ஈக்குலிபிரியம், பேஜ் நம்பர் 33. Third question, characteristics of heat energy, page number 33. Fourth question, caloric kilocalorie, page number 34. Fifth question, Boyle's law, page number 36. Sixth question, Charles law, page number 37. Seventh question, Avogadro law, page number 37. இந்த 3 கொஸ்டினையும் சேர்த்து எப்படி கேட்கலாம்னா ஃபண்டமெண்டல் கேஸ், ஃபண்டமெண்டல் ஆஃப் கேஸஸ் கொடுத்து கூட கேட்கலாம். நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 5th 6th 7th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட், அடிக்கடி வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி. புக் பேக் கொஸ்டின், டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட். ஒய் இஸ் அ டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் இன் பல்ப் பட் நாட் இன் ஃபியூஸ் வயர். செகண்ட் கொஸ்டின் அடிக்கடி வந்து கேட்குறாங்க. தேர்ட் கொஸ்டின் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ரோல் ஆஃப் எர்த் வயர் இன் டொமஸ்டிக் சர்க்யூட். ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டேட் ஓம்ஸ் லா. சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் கனெக்ஷன் யூஸ் இன் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஒய். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அடிஷனல் கொஸ்டின், எலக்ட்ரிக் கரண்ட், page number 42. Second question, SI unit of electric current, page number 43. Third question, volt, page number 44. Fourth question, resistance of conductor, page number 45. Fifth question, conductance and conductivity, page number 46. இந்த ஃபிஃப்த் கொஸ்டினில் வச்சு ஒரு ஃபார்முலா மாதிரி வரும், அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், ஜூல்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரிக் ஹீட்டிங். அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டு அதில் ஒரு ஃபார்முலா வரும், அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. Next is 7th question, electric power, page number 51. 8th question, unit of electric power, page number 51. Earthing, 53. Merits of LED bulb. Next on the advantages of LED television, page number 54. Electric power formula நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. Next on the unit 5 acoustics. Book pack question பார்க்க போறோம். Why does the sound travel faster on a rainy day than a dry day? Second question, what is the longitudinal wave? Third question, mention 2 waves in which no Doppler effect is
sound. Additional question, audible wave, page number 60. Second question, infrasonic wave, page number 60. Ultrasonic wave, page number 60. Fourth question, difference between sound and light wave. Fifth question, the law of reflection of sound, page number 62. Law of reflection of sound வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Next, sixth question, application of echo, page number 64. Seventh question, Doppler effect, page number 65. Eighth question, application of Doppler effect, page number 69. The Doppler effect, application of Doppler effect, அதே மாதிரி application of echo நல்லா மெமரி பண்ணி நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 நியூக்ளியர் பிசிக்ஸ். நீங்க வந்து இந்த யூனிட் 6ம் யூனிட் 1 நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி லெசன் வந்து நல்லா தரோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. எலக்ட்ரிசிட்டி லெசன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக வந்துடும். அதே மாதிரி யூனிட் 1ம் யூனிட் 6லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக அந்த லெசனில் உள்ளது நீங்கள் எல்லாமே படிச்சு வச்சாலே கண்டிப்பாக நீங்கள் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் புக் பேக் கொஸ்டின். ஹூ டிஸ்கவர் ரேடியோ ஆக்டிவிட்டி? கிவ் த எசென்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. விச் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இஸ் present in the pitch blende? Fourth question, which material protect us from radiation? Fifth question, when and where was the first nuclear reactor built? Sixth question, write any three feature of natural and artificial radioactivity. Seventh question, define critical mass. Eighth question, define one Roentgen. Ninth question, give the function of control rod in the nuclear reactor. Next, 10th question, what is stellar energy? 11th question, give any two uses of radioisotope in the field of agriculture. Next, additional question பார்க்க போறோம். Properties of alpha and beta gamma rays, page number 77. Second question, fissionable material, page number 78. Third வந்து atom bomb, 80. Fourth வந்து hydrogen bomb, 81. Differential between nuclear fission and nuclear fusion, page number 82. Uses of radioactivity, page number 82. Seventh question, uses of nuclear reactor, page number 84. சிக்ஸ்த் லெசனை நல்லா தர பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.